ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா தலவாழை போட்டு நல்லா இட்லி பூ மாதிரி வேக வச்சு அதில் குடல் குழம்ப டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மத்தியானமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தலவாழையில் நல்லா சுட சுட சாதம் போட்டு இது மாதிரி குடல் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலான குடல் குழம்பு ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அவசரமாக எல்லாத்தையும் போட்டுட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். குக்கரில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றிட்டு 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே சும்மா 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 1-2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்க்குறப்போ நல்லா வாசனையாக இருக்கும். கடையில் குடல் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடையிலேயே பார்த்தீங்கன்னா குடல் நல்லா க்ளீன் பண்ணி தராங்க. க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலசும் போதே அந்த கிருமி நாசினி சொல்லுவாங்க, 2-3 தடவை கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ டைரெக்டாக குக்கரில் குடலை சேர்த்துக்க வேண்டியதுதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக டாஸ் பண்ணி கொடுக்கலாம். அலசும் போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோம், இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. குடல் நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அது லைட்டாக தண்ணி விடும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி கொடுங்க. இது கூட ரொம்ப முக்கியமாக மசாலா தயார் பண்ணி சேர்க்கணும். அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது சின்ன வெங்காயம். நல்லா 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு குடல் வாங்கினீங்கன்னா 3 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு ஃபுல்லாக உரிச்சிக்கோங்க. விரல் சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக வதக்கலன்னா பரவாயில்ல, இது மாதிரி சேர்த்தே வதக்கிக்கலாம். இது எல்லாமே தனியாக ஆறட்டும், நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. கசகசா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கோங்க. நட்சத்திரப்பூ, பட்டை 1, கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. மீதியெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வதக்கி வச்சது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சிக்கோங்க. நம்ம ஒன்றா அரைக்கும்போது நம்ம போட்டிருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, அது கூடவே நம்ம அரைச்ச மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்க்கும்போது கறி மசாலா உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு குடலுக்கு 7 ஸ்பூன் கறி மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். வீட்டில் எல்லாருமே கறி மசாலா வச்சுருக்கல அப்படின்னா கூட நீங்கள் கடையில் வாங்கி கூட கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே போட்டுட்டு இது மாதிரி கலரி கொடுக்கும்போது மசாலா எல்லாமே குடலுக்குள்ளே இறங்கி வந்துடும். இப்போ தேவையான உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 10 விசில் விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 விசில் விடுங்க. ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 10 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காவை நல்லா மையாக அரைச்சிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதித்தா போதும், நீங்கள் குடலை ஆஃப் பண்ணிடலாம். குடல் குழம்புக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கலாம், இல்லை இட்லிக்கெலாம் ஊற்றுற மாதிரி நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு முறை உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அப்படியே செஞ்சு பாருங்கள். குடல் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வதக்குறப்போ நிறைய கொத்தமல்லி சேர்த்துருப்பாங்க, அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடான இட்லி கூட சாப்பாடு கூட இலையில நீங்கள் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே உங்கள் வீட்டில் குடல் குழம்பு மணக்கட்டும். மறக்காமல் கொடை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.